இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கும் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்ததாமே நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. இந்த வாரத்திலும் கூட பெனாயாவின் வாழ்க்கையை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் கூட இந்த பெனாயாவுடைய வாழ்க்கை எப்படியாக இருந்தது? தாவீதுக்கு பிற்பாடு கர்த்தர் சாலமோனை அரசனாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நிர்ணயித்திருந்தார். ஆனால் இதை குறுக்கிடும்படியான ஒரு சில செயல்கள் நடந்ததை வேதத்துல நாம் வாசிக்கிறோம். அதுல இந்த பெனாயானுடைய பங்கு எப்படியாக இருந்தது என்பதை குறித்து தான் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்துல கூட பார்க்கிறோம். அதோனியா என்கிறதான ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். 5வது வசனம், ஆகீதுக்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன்னோடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். ஆனால் அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில பெனாயா என்ன செய்கிறார்? பெனாயா ஒரு சர்வ சாதாரணமான ஒரு மனிதர். ஆனாலும் கூட அவர் என்ன செய்கிறார் பாருங்கள். 7வது வசனத்துல அவன் 8வது வசனம், ஆசாரியனாகிய காதிற்கும் யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவையும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் செமேயனும் தாவீதோடு இருக்கிற பராக்கிரமசாலிகளும் அதோனியாவுக்கு உடந்தையாய் இருக்கவில்லை. இப்போது ஆண்டவர் ஏற்படுத்தின தீர்மானத்திற்கு விரோதமாய் ஒரு காரியம் நடக்கிறது. ஆண்டவர் இந்த காரியத்தை நிர்ணயித்திருக்கிறார். ஆனால் இதற்கு விரோதமாய் ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது பெனாயா பார்க்கிறார், இப்பொழுது நான் எங்கே செல்ல வேண்டும்? எனக்கு முன்பாக 2 குரூப் இருக்குது, 2 பார்ட்டி இருக்குது. ஒன்று ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சாலமோனுடைய கூட்டம், இன்னொன்று அது தன்னைத்தான் உயர்த்தின அதோனியாவுடைய கூட்டம். இன்னைக்கு நான் எதிலே நிற்க வேண்டும் என்கிறதான ஒரு கேள்வி பெனாயாவுக்கு உண்டாயிருக்கும். அப்பொழுது பாருங்கள், அந்த பெனாயா என்ன தீர்மானம் செய்திருப்பார்? ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, 1வது சங்கீதம் 1வது வசனத்துல, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அதே போல அதற்கு இணங்க இந்த அதோனியா ஒரு துன்மார்க்கமான சிந்தனையை செய்து கொண்டிருக்கிறார். இவனிடத்துல நாம் சென்றால் அது ஆண்டவருக்கு பிரியமானது அல்லவே என்று சொல்லி பெனாயா தீர்மானித்தது நிமித்தமாக அவன் அதோனியாவுக்கு அவன் சப்போர்ட் பண்ணாதவனாய் கூட காணப்படுகிறான். அதோனியாவுடைய பக்கம் சாயாதவனாய் கூட காணப்படுகிறான். ஒரு நடுநிலை தன்மை பெனாயாவுக்கு காணப்படுகிறது. பாருங்கள், இவன் அதோனியாவினுடைய சேர்ந்திருந்தால் இன்றைக்கு இவனுடைய பெயர் இவ்வளவு தூரமாய் வந்திருக்காது. இவன் அதோனியாவுடைய சேர்ந்திருந்தால் வேதாகமத்துல பெனாயாவின் பெயர் சிறப்பு பெற்றிருக்காது. ஆனால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட காரியம் என்ன? இது கர்த்தருக்கு பிரியமா பிரியமில்லையா என்பதை நன்கு உணர்ந்ததின் நிமித்தமாக பெனாயா என்ன செய்கிறார்? அவர் தாவீதின் பட்சமாய் சேர்வதை கூட நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 26வது சங்கீதம் 5வது வசனத்துல கூட வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 26வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிப்போமானால், பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோடே நான் உட்காரேன். அப்ப இன்னைக்கு நமக்கும் கூட ஒரு சில நேரத்துல இப்படிப்பட்டதான முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இவர்களும் எனக்கு வேண்டும், இவர்களும் எனக்கு வேண்டும். அப்படியானால் அந்த சமயத்துல நம்ம ஆண்டவரத்துல போயிடணும். ஆண்டவரே, யார் என்பதை நீர் எனக்கு காட்டும், எந்த இடத்துல நான் இருக்கணும். நீ சொல்லிருக்கு, துன்மார்க்கருடைய ஆலோசனையில நான் உட்கார மாட்டேன் என்று சொல்லி தாவீது சொன்னது போல நானும் சொல்லுகிறேன், ஆண்டவரே, துன்மார்க்கரிடத்துல என்னுடைய வழியை நீர் நியமியாதையும் அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன் என்கிறதான ஒரு உறுதி நமக்கு காணப்பட வேண்டும். யோபு அழகாக எழுதியிருக்கிறார். யோபு 21வது அதிகாரம் 16வது வசனத்துல பார்க்கிறோம், ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இராது, துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாயிருப்பதாக. யோபு வியாதிப்பட்ட போது அநேகர் அவருடைய ஆலோசனை என்ற பெயரிலே அவரை குற்றப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுதுதான் யோபு சொல்லுகிறார், துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமா இருப்பதாக. ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனை மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லி அவர் எழுதியிருக்கிறார். அதே போல 22வது அதிகாரம் 12வது வசனத்துல, துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமா இருப்பதாக. இந்த ஜெபத்தை நம்ம என்னைக்காவது செய்திருக்கிறோமா? ஆண்டவர், எனக்கு யாராவது ஆலோசனை
ஆலோசனை கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் உமக்கு பிரியமான ஆலோசனையை, உம்மால் வருகிற ஆலோசனையை மாத்திரம் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய நேரத்துல நமக்கு நம்மால் பிரித்து பார்க்க முடியாதபடிக்கு நம்முடைய கண்கள் அடைத்து போகிறது. எது ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஆலோசனை, எது மனிதரால் கொடுக்கப்பட்ட ஆலோசனை என்று சொல்லி நம்மால் பிரித்து பார்க்க முடியவில்லை. யோசித்து பாருங்க, பிலேயாம் என்கிற ஒரு கழுதை இருந்தது. அந்த கழுதை வாயை திறந்து அந்த தீர்க்கதரிசியை எச்சரித்ததை நாம் பிலேயாமை எச்சரித்ததை கூட நாம் பார்க்கிறோம். அப்பொழுது பிலேயாம் இது கழுதை தானே என்று சொல்லி போயிருந்தால் அவர் துன்மார்க்கத்தின் பாதைக்கு நேராக போயிருப்பார். ஆனால் அப்படி இராதபடிக்கு அது ஆண்டவருடைய வார்த்தை என்பதை அவரால் பிரித்து பார்க்க முடிந்தது. அப்ப இன்னைக்கு இந்த பக்குவத்தை நாம் ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டும். ஆண்டவரே, எது உம்முடைய வார்த்தை, எது துன்மார்க்குடைய வார்த்தை என்பதை பிரித்து பார்த்து துன்மார்க்குடைய ஆலோசனையில நான் நடவாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ள நீர் உதவி செய்யும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். சாலமோன் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். 2வது அதிகாரம் 12வது வசனத்துல கூட நாம் வாசிக்கிறோம் நீதிமொழிகள்ல, நீ நல்லோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். அதனால் நீ துன்மார்க்குடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் அந்தகார வழியில் நடக்க நீதி நெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்குடைய மாறுபாடுகளில் கலிகூர்களுக்கும் நீ விலகி நடக்க வேண்டும் என்று சொல்லி சாலமோன் எழுதியிருப்பதை பார்க்கிற பெரியமானவர்களே. அப்போ பெனாயா அதோனியாவினிடத்திலிருந்து விலகி நடந்தது நிமித்தமாக பெனாயாவினுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. அதே போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நாமும் துன்மார்க்கத்திற்கு நேராக நடவாதபடிக்கு நீதிக்கு நேராக நடப்போமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படும். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல தகப்பன் இந்த நாளை கொடுத்த கிருபைகளுக்காக நன்றியப்பா. எங்கள் வழிகள் உமக்கு முன்பாக ஆண்டவரை செம்மையாய் காணப்பட நீர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். துன்மார்க்கத்தின் பாதையில நாங்கள் நடக்காதபடிக்கு உமக்கு பிரியமான பாதையில நாங்கள் நடக்க ஆவியானவர் நீர் அனுக்கிரகம் பாராட்டும். உமக்கே துதிகன மகிமை எடுக்கிறோம். இப்ப ரமேஷன் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.